இதில் ஒரு முன்னாள் போராளி குகன் அவர்களை நான் இன்றைக்கு சந்திக்கிறேன். இவரை சந்தித்தது என்னென்னு சொன்னால், முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் மே 18 அம்பலாந்துறை முத்துலிங்க பிள்ளையார் சந்தி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே தான் இந்த முன்னாள் போராளியை நான் சந்திக்கிறேன். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் குவன். ஓகே, நீங்கள் எத்தனையாம் ஆண்டு உங்களோட போராட்டத்தில் நீங்கள் இணைஞ்சீங்க? நாங்கள் பருவந்தறிஞ்ச காலத்திலிருந்து எங்களை விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இருந்தபடியால் அதை பயணிச்சிருந்த நாங்கள் உண்மையிலே நாங்கள் ஒரு குறுகிய காலமாக என்னுடைய போராட்டம் இருந்தது என்று சொல்லலாம். அப்படி கூட நீங்கள் புனர்வாழ்வு போயிட்டீங்க? நாங்கள் முள்ளிவாய்க்காலில் காயப்பட்டு முள்ளிவாய்க்காலில் வெளியேறி 11ஆம் தேதி வெளியேறி வந்த நாங்கள் அந்த அடிப்படையில் மன்னாரில் வச்சு எங்களுக்கான நாங்கள் காயப்பட்டு ஒரு விசேட தேவைக்குட்பட்டவர்களாக வந்த அனைத்து மக்களும் மன்னார் மாவட்ட ஆயர் மற்றும் நீதித்துறை சார்ந்த நினைக்கிற நீதிபதிகள் தலைமையிலான எங்களுக்கான அந்த கடிதங்கள் யாவும் தரப்பட்டு மன்னார்லேருந்து தான் நாங்கள் விடுதலையாகி வந்த நாங்கள். உங்களோட சொந்த ஊர்? சொந்த இடம் நாங்கள் பஸ்பிடம் வந்து கொக்கடிச்சோல்ல, சொந்த இடம் வந்து சித்தாண்டி. சொந்த இடம் சித்தாண்டி, வாதிப்பிடம் கொக்கடிச்சோல்ல. அன்றும் இன்றும் என்று சொல்லக்குள்ள அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் சில நேரம் இப்போ அன்று எங்களுக்கு ஒரு சொற்க காலம் என்று சொல்லலாம். ஏனென்னா நாங்கள் எங்களுக்கு முந்தைய வயதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை கேட்டு அறிந்து கண்ணுக்குள்ளே பார்த்து வளர்ந்த எங்களுக்கு அந்த இடைப்பட்ட காலம் அந்த பக்குவம் அறிஞ்சு வர்ற நேரம் போராட்டத்தை பற்றி நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அப்போ அந்த நேரம் தமிழ் மக்களுக்கான ஒரு சுதந்திரம் இருந்தது. ஆனால் இன்று நாங்கள் பார்க்குறோம், இப்படிப்பட்ட மக்களுக்காக இத்தனை உயிர்களை தியாகம் செய்யிட்டோமோ என்று கேள்விக்குரிய மக்கள் ஏற்படுத்துகிறத பார்க்குறோம். அதுதான் எங்களுக்கு மனவர்த்தனை அதை விளக்கப்படுத்துங்க எனக்கு விளங்க. உண்மையில் நாங்கள் எப்படி பார்க்குறோம் என்றால், ஒவ்வொரு மாவீரர்களும் ஒவ்வொரு கரும்புலிகளும் தங்களுடைய இன்னுயிர்களை ஈகன் செய்யும் போது தலைவருக்கு ஒரு செய்தியை கடத்தி செல்வார்கள். எங்களுடைய இளைய சமுதாயம் எப்படி இருக்க வேணும், பிச்சைக்காரர் இல்லாத ஜாசகம் பெறாத ஒரு நாடாகவும் முதியோர்கள் அனாதரவற்று இல்லாத ஒரு நாடாகவும் எங்களுடைய நாடு இருக்க வேண்டும். கல்வியும் செல்வமும் சுய ஒழுக்கமும் தமிழருடைய கலை பண்பாடுகளும் பேணி காக்கின்ற இனமாக இந்த இனம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வீரர்களும் தங்களுடைய அந்த அவாக்களை எதிர்காலத்தில் தமிழீழ நிலரசு ஒன்று உருவாகமாக இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வீரர்களுடைய அந்த கடிதங்களையும் நாங்கள் பார்ப்போம், ஊடகங்கள்லையும் பார்க்க முடியும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள இப்போ நடக்கின்ற இந்த இளைய சமுதாயத்தினுடைய அந்த செயற்பாடுகள், சீரற்ற முகஞ்சொலிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து இப்படியான ஒரு இனத்தின் இப்படியான ஒரு விடுதலைக்கு 1000 மாவீரர்களை உயிர்த்தியாகம் செய்த எங்களுடைய சமூகம் ஏன் இந்த நிலையை மறந்து செல்கிறார்கள் என்ற அந்த கேள்விக்காகத்தான் அதை தொடுத்தேன். நான் இப்படி சொன்னேன்டா, அவர்கள் ஏன் மறந்து செல்கின்றார்கள் என்ற வேதனையும் கூட கையில் மனதில் இருக்க. என்ன காரணம்டா, நீங்கள் நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்ச நீங்கள் எனக்குள்ள உங்களுக்கு தெரியும். ஆனால் மாறி இன்னும் ஒரு இளைஞர்கிட்ட கேட்டால், இப்போ அவர் இந்த காலம் தான், அவர் கிட்டத்தில் பிறந்த அவருக்கு அவ்வளோ இது தெரிந்திருக்காது போராட்ட காலங்கள். என்னக்குள்ள அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு, இப்போ நீங்கள் சொன்னீங்க சுதந்திரம் இல்லைன்னு, அவங்க சொல்கிறாங்க எங்களுக்குப்பா நீ சுதந்திரம் இருக்குது, எல்லா சுதந்திரமும் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லி நாங்கள் அதாவது சுதந்திரமாக படிக்கலாம், சுதந்திரமாக நடமாடலாம், சுதந்திரமாக எல்லாம் செய்ய முடியும் என்கின்றதில் அவங்க பார்த்து நம்மகிட்ட கேள்வி வைக்காங்க. அப்போ அதை பிடிச்சி என்ன சொல்ல போகிறீங்க? இந்த சுதந்திரம் எங்கேருந்து கிடைச்சதுன்றதை நாங்கள் பார்க்க வேணும். இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கா? ரைட். அப்போ அவடத்தை வச்சு கொஞ்சம் தொடுவோம். தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இல்லை, எங்களுக்குரிய உரிமை சார்ந்து என்ன இருக்கிறது, எங்களுடைய பண்பாடு பார்க்கப்படுகின்றது. ரைட். இந்த உரிமையை கேட்டுப்படுறது யார்? கேட்க வேண்டியது ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. தந்தை செல்வா காலத்தில் இருந்து சேர்பொன்னி ராமநாதன் காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் கேட்டு இயலாத கட்டத்தில் கல்வி உரிமை இந்த இன்றைக்கே கல்வி சுதந்திரம் கிடைக்குதென்றால் அன்றைக்கே எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் கல்வி உரிமை மறுக்கப்பட்ட நேரம்தான் எங்களுடைய மாணவர் அமைப்பு இந்த கல்விக்காக உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. அப்போ அதன் விளைவு 33 வருட போராட்டத்தின் நிமித்தம் எங்களுடைய அடையாளத்தை இந்த மண்ணிலே இல்லாட்டி இந்த 34 வருட போராட்டம் இல்லைன்றால் எங்களுடைய இனம் இங்கே இருந்திருக்காங்க. இப்போ நாங்கள் கூட பேசுகிறதுக்கு எங்களோட தாய் தந்தையர் இந்த டயரில் இந்த தாரோட்டில் போட்டு எரிக்கப்பட்டு பாருங்க, யாருக்கும் தெரியாது. இது வரலாறு பதிவு செய்யப்பட்டது, நாங்கள் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் வரலாறு பதிவு செய்யப்பட்ட வரலாறு என்ன ஆகிடும். ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் எங்களுக்கு இப்போ தந்தை செல்வா காலம் தொடங்கும் என்ன சொன்னீங்க? தந்தை செல்வா காலம் தொட்டு அகிம்சை வழியில் போராடி எங்களுடைய உரிமைக்காக ஒவ்வொருத்தரும் போராடி கொண்டாங்க. இதைத்தானே எல்லாரும் மேடையில் பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவற்றை போடுறதுக்கு நம்மளுடைய அரசியல்வாதிகள் இல்லை, நாங்கள் அரசியல்வாதிகிட்ட ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன். சிங்களவர்கள் தமிழீழத்தை தூக்கி தந்தாலும் அதை யார் தலைமையேற்கின்ற போட்டியும் பொறாமையும் தான் இருக்கே தவிர தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கணும் என்ற அரசியல்வாதி யாரும் இல்லை.
அழகான வசனம் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, பொன்னான வார்த்தைகளாக நான் அதை பார்க்கேன். சிங்கள அரசி, அதாவது தமிழ் ஈழத்தை தூக்கி தந்தாலும் இதுக்கு இதை யார் பொறுப்பெடுப்பது, யார் தலைவர் என்று தான் இருக்கிறாங்களே ஒழிய அவங்களுக்கிடையே ஒன்றுமில்லை, ஒற்றுமை இல்லை என்கின்ற விடயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு விதம் சொல்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் விளக்குங்க. இல்லை, எங்களுடைய போராளிகள், நாங்கள் மாவீரர்கள் குடும்பங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஈழ நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்குமாக தான் தங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்தவங்க, தங்களுடைய அங்கங்களை அவயங்களை இழந்தவர்கள். இன்றைக்கு அந்த கனவுகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் இந்த இளைய தலைமுறை கொண்டு செல்லும் என்ற மனப்பாங்க 2008ஆம் ஆண்டே அண்ணன் சொல்லிட்டார். அண்ணன்றது எங்களுடைய தமிழர் தேசிய தலைவர் சொல்லிட்டார். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு கட்டமைப்பு, ஒரு தூய பணியில் செய்து கொண்டு வர்ற நேரம் ஒற்றுமையாக இருந்து அவர் வளர்த்து விட்டு ஜனநாயக முறையில் நீங்கள் இந்த மக்களுக்கான பணியை தொடருங்கன்னு விட்டு சென்ற பாதையை கூட அழிச்சு விட்டாங்க. அப்போ அப்படியான ஒரு இடத்துல நாங்கள் யாரை நம்புவது? இப்போ தங்களுடைய கட்சிக்கும் தங்களுடைய தலைமை பீடத்துக்கும் இடையூறு வராத அளவுக்கு தான் இப்போ நடந்து கொள்கிறாங்களா? அதான் வேதனை அளிக்கும். தங்களுடைய கட்சி எனக்குள்ளே யாரை சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுபட்டிருந்த பல இயக்கங்கள் ஒன்று சேர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு நாமத்தில் கொண்டு வந்து மறைமுகமாக அல்லது அழிந்து கொண்டிருந்த தமிழ் தேசிய வீட்டு சின்னத்தை அடையாளப்படுத்தி 22 பேரை முதல்ல எடுத்தாங்க. 22 பேரை நாங்கள் கொண்டு வந்ததுன்ற பிரதிபலம் என்னென்னா ஒரு சொல்லுக்காகத்தான் அந்த வாக்குகள் அளிக்கப்பட்டது. அந்த தலைவற்ற கொள்கையை இன்றைக்கு தேசியம் எல்லாம் பேசுகிற அனைவர்கிட்டையும் நான் கேட்பது, அந்த விட்டு சென்ற பாதையில் நீங்கள் நிற்கின்றீர்களா? இல்லை. அப்போ நீங்கள் அவர் இருக்கும்போது தானே அந்த விசுவாசத்தை காட்ட வேணும். அப்போ இந்த மக்களுக்கு நீங்கள் வெறும் ஊடகத்திலையும் பார்லமெண்டத்திலையும் பேசி என்ன தீர்ப்பை பெற்றுக் கொடுக்க போகிறீங்க? எங்களுடைய கேள்வி அதுதான். எங்களை விடுங்க, நாங்கள் போராட்டம் எங்களுடைய பங்களிப்பை செய்தோம். அதை எது வேணுமென்றாலும் நீங்கள் போராட்டத்தை பற்றி கதைக்கலாம். ஏன்னா கேட்குறதுக்கு நாதியாட்டு போய் நிற்கிறோம் நாங்கள். ஆனால் அந்த காலத்தில் எங்களோட அண்ணோட பேச்சை கேட்டு நடந்த காலம் இருந்தது. அப்போ பொன்னான காலமாக இருந்தது. அப்போ இன்றைக்கு எங்களுடைய தலைமைகள் யாருன்னு கேள்வி, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போட்டி. எனக்கு நானே இதை பிரித்து கதைக்கிறேன். அரசியல் நான் பேசுகிறது குறைவு, பிரித்து கதைக்கிற நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். தமிழீழத்தை பெற்று கொடுத்தால், இந்தாங்கள் தமிழில் ஒன்று கொடுத்தால் தூங்கி தாங்கி நிற்கிறதுக்கு எங்களை தமிழ் தலைமைகள் சீரியல் என்றதுக்காக தான் இதை சுட்டி காட்டுறேன். உங்களுடைய பேர் என்ன? என் பேர் குகன். குகன். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் மே 18 அம்பலாந்துறை முத்துலிங்க பிள்ளையார் சந்தி என்கின்ற இடத்தில் நான் இந்த முன்னாள் போராளியை கண்ட நான். இவர் வந்து முள்ளிவாய்க்கால்லேருந்து நீங்கள் இப்போ வந்தீங்க 11ஆம் தேதி. எத்தனை வருஷம் இருந்தீங்க? குறுகிய காலத்தில் இருந்தீங்க. இவ்வாறு புனர்வாழ்வளிக்கப்பட்ட ஒரு முன்னாள் போராளி. இவருடைய வலிகள் எனக்கு நன்றாக புரிகின்றது. அதாவது அழகாக கூறினார், அழகான வார்த்தைகள், முத்தான வார்த்தைகள், நமது மண்ணுக்கு பொருத்தமான வார்த்தைகள், அரசியல்வாதிகளுக்கு பொருத்தமான வார்த்தைகள், தற்கால அரசியல்வாதிகளுக்கு பொருத்தமான வார்த்தைகள், கட்சிக்காரர்களுக்கு பொருத்தமான வார்த்தைகள். என்ன கூறினார் தெரியுமா? நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தமிழீழத்தை இந்த அரசு தூக்கி தந்தாலும் அல்லது எந்த அரசு தூக்கி தந்தாலும் அவற்றை பொறுப்பேற்பது யார், பொறுப்பேற்பதற்கு தலைவன் யார், தலைவன் யார், தலைவன் யார் என்று அவர்களுக்குடையே ஒரு பாரிய கேள்விகள் இருக்கிறது. தலைமை பீடத்துக்கான போட்டிகள் நிலவி கொண்டிருக்கிறது. தலைமை பீடத்தில் போட்டி அழகாக சொன்னார். தமிழீழத்தை தூக்கி தந்தாலும் இதை எடுக்கிறது யார் என்கின்றது இருக்கின்றது என்று. எனவே இவருடைய உள்ளக்குமுறல் முன்னாள் போராளி அழகாக பேசினார். இந்த கேள்விக்கு ஒரு விடைய நீங்கள் எல்லாருமே தயார் செய்து ஒழுங்காக நடப்பீங்கண்டா மாத்திரம்தான் தமிழர்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.